என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடம் என்பது குரு பகவான் வரும்போது சத்துரு சம்ஹாரம், தடைகள்லாம் நிவர்த்தி பண்ற இடமாக அந்த 6வது இடம் என்பது ராசிக்காரர்களுக்கு 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் எப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? வியாதி, கடன், கஷ்டம், ரோகம் எல்லாமே 6ஆம் இடம் தான். இப்போ எந்த ஒரு நாயகன், எந்த ஒரு தெய்வம், எந்த ஒரு தேவதை நம்மளுடைய துயர்களை துடைக்க வருகிறதோ அது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கே, அதாவது 6ஆம் இடம்தான் துயர், அந்த 6ஆம் இடத்திற்கே வரும்பொழுது கிடைக்கக்கூடிய நற்பலன்கள்லாம் சொல்லில் அடங்காதது. இப்போ கிரகங்களுக்குள்ள ஒரு காம்பினேஷன் இருக்கு நண்பர்களே. என்னன்னா 3, 6, 8, 12 கூடியவர் தனக்குள் தாங்கள் மறையும் பொழுது விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குவார் என்று நான் சொல்லியிருந்தேன். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு 12 கூடிய குரு யாரு? 12 கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டில் மறைவது விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறது. 6ஆம் வீட்டு குரு பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால், வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றிலிருந்து நிவர்த்தியை தருகிறார். 6ஆம் வீடு என்பது உங்களுக்கு என்ன அப்படின்னா சத்ருக்கள். 6ஆம் வீடு என்பது உங்களுடைய தடைகள். அந்த இடத்துல குரு பகவான் வரும்போது சத்ரு சம்ஹாரம், தடைகள்லாம் நிவர்த்தி பண்ற இடமாக அந்த 6வது இடம் என்பது அமைகிறது. 6ங்கிறது ஒரு தொழில், ஒரு வேலை. அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வழிகளை இந்த 6ஆம் இடத்து குரு பகவான் தருகிறார். 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு சகல திருஷ்டி, என்ன சொல்றது, எதெல்லாம் உபாதைகள், சத்ருபாதா உபாதைகள்னு பேர், அந்த உபாதைகள் எல்லாம் வெளியேற இந்த 6ஆம் இடம் என்பது உதவி செய்கிறது. 6ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு சகல காரியங்களிலும் விமோச்சனங்களை தருகிறார். 6ஆம் வீட்டு குரு 5ஆம் பார்வையாக 6, 7, 8, 9, 10 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழிலில் அபிவிருத்தியை உண்டு பண்ணுகிறார். தொழிலில் ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறார். தொழிலில் ஒரு ஸ்தானம் உயர்வு, ஒரு நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் போன்றவற்றை உண்டு பண்ணுகிறார். இந்த தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுதே என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் தருகிறார்னா, ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் மாதிரி ஐடியா பண்ணி வச்சிருப்பீங்க. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், தொழிலில் இப்படி முன்னுக்கு வரலாம், அப்படி முன்னுக்கு வரலாங்கிற மாதிரிலாம் ஐடியா வச்சிருப்பீங்க. அந்த ஐடியாக்கள் எல்லாம் வெற்றிகளை உண்டு பண்ணி தருகிறார் இந்த குரு பகவான். அடுத்து இந்த தொழிலில் வேற என்ன தருகிறார்னா, 6ஆம் இடத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுக்கான வியாதி, கடன், கஷ்டம், அதே மாதிரி 12ங்கிறது நஷ்டம், இல்லற வாழ்க்கை, அயன சயன ஸ்தானம், இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துறார். அப்போ உங்களுக்கான விவாகம், உங்களுக்கான தாம்பத்திய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போன்றவற்றெல்லாம் குரு பகவானுடைய பார்வைப்படுவதால் அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டாகிறது. 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். அடுத்து குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் எப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தனஸ்தானம். 2ஆம் இடம் என்பது படிப்பு, 2ஆம் இடம் என்பது வாக்கு, 2ஆம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி, 2ஆம் இடம் என்பது உங்களுடைய கண்ணு, பேச்சு, இதெல்லாம் 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் இருக்கார். 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து உங்களுடைய தனலாபங்களை தருகிறார். அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகளை தருகிறார். இதெல்லாம் 2ஆம் இடத்தை ஏற்படவே பண்ணியாச்சு. அந்த 2ஆம் இடத்து ராகுவை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பில் வெற்றியையும், 2ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய குடும்பஸ்தானம், 2ங்கிறது தனஸ்தானம், அந்த தனஸ்தானத்திலே நிறைந்த நிறைவையும் தருகிறார் குரு பகவான். குரு 2 பார்க்கும்போது என்ன ஏற்படும்னா, பேச்சு வன்மை என்பது ஏற்படும். படிப்பில் ஒரு ஷார்ப்னஸ் என்பது ஏற்படும். இன்றைக்கும் நான் பார்த்துருக்கேன், இந்த படிக்கிற பசங்களுடைய அந்த ஃபார்முலே மேக்கிங், எப்படிலாம் திட்டமிட்டு படிக்கணும், எப்படிலாம் அந்த பரீட்சை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத குரு பகவான் பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி, அந்த படிப்போடு சம்மந்தப்படும் பொழுது ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த குரு பலம் குறையும் போது ஒரு மாதிரி இருப்பாங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே இந்த 6ஆம் இடத்து குரு பகவான்கிறது பெருங்குடல், சிறுகுடல், அதே மாதிரி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுதலை தருவதோடு மட்டும் இல்லாமல் 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு தடைகளை தாண்டிய வெற்றியை இந்த குரு பகவான் தருகிறார். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மட்டற்ற நற்பலன்கள் எல்லாம் ஒன்றல்ல, இரண்டல்ல. காரணம், அதே குரு தான் 3 கூடையவரும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த 3, 6, 8, 12 கூடையவர் தனக்குள் தாங்கள் மறைந்தால் அது விபரீத ராஜயோகம் என்று சொல்லியிருக்கேன். மகர ராசிக்காரர்களுக்கு 3 கூடையவனும் 12 கூடையவனும் ஆகப்பட்ட இந்த குரு 6ஆம் வீட்டில் மறைகிறார். ஆக
குரு பகவான் மறைவது என்பது மிக அற்புதமான ஒரு பலனை தருவதாக அமைந்திருக்கிறது. 6ங்கிறது வந்து வியாதி, குருவால் வரக்கூடிய வியாதி என்ன? சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏன்னே தெரியாது. இன்றைக்கி ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான காரணங்கள் எல்லாத்தையும் எடுத்து யூடியூப்லாம் எடுத்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இதனாலலாம் கூட பிரச்சனை வருமா, இதனாலலாம் கூட ஒரு லிவர் ப்ராப்ளம் வருமா, இதனாலலாம் கூட டைஜஷன் ப்ராப்ளம் வருமா என்று ஆச்சரியமாக இருக்குது. இந்த குரு பகவான் தான் அதனுடைய ஓவரால் டிபார்ட்மெண்ட்டை. வயிறு அப்படின்னாலே குரு தான் எல்லாமே. குருவுக்கு பிரீத்தி பண்ணணுன்னா என்ன செய்யணும், குருவை சரி பண்ணணுன்னா என்ன செய்யணும்னா, ஒரு பெரிய ஒரு காரியங்கள்லாம் எதுவுமே செய்ய தேவையில்ல. சித்தர் பீடங்கள் அல்லது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரமங்கள் அல்லது வந்து நமக்கு வாத்தியார் யாரோ நமக்கு வந்து அருளாசி தரக்கூடிய மகான்கள், அவங்களுடைய ஆசிரமங்களுக்கு செல்லுதல், அவங்களுடைய திருவடிகள், அதாவது அந்த பாதரக்ஷன்னு சொல்லுவாங்க, அந்த பாதுகைகளுக்கு பூஜை செய்தல் போன்றவற்றெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே குருவருள் கிடைக்கும். வியாழக்கிழமைகளிலே குரு பகவானுக்குரிய அவருடைய தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபட்டு கொண்டக்கடலை மாலை சாற்றி, அது மாதிரி அந்த மஞ்சள் கலர் ஆடை அவருக்கு சமர்ப்பித்து, முல்லை மலர்கள் சமர்ப்பித்து, தயிர் சாத நைவேத்தியம் பண்ணி, குருர் பிரம்மா குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா குருவினுடைய பதிகங்களை நீங்கள் வேண்டி, குருவுக்கு வந்து நெய் தீபம் 8 நெய் தீபங்கள் அந்த ஜீவ சமாதி பக்கம் ஏற்றி வைத்து வழிபடணும். ஏன் சொல்கிறேன்னா, 1000 தான் இருந்தாலும் அவர் 12 கோடியவர் 6ஆம் வீட்டில் வருகிறார். அப்போ வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை போன்றவற்றை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு ராஜயோகம் ஒரு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற இன்டிமெசி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகும். 2 பேருக்கும் என்னன்னே தெரில, நாங்கள் ஒன்றா இருக்கவே முடியல, ஒன்றா இருந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, யாராவது ஒரு திருஷ்டி வந்துடுது. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஒய்ஃப் 2 பேருமா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபியில் வைங்களேன், அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு சண்டை வந்துடும். அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே இன்றைய தினம் வந்து மக்களுடைய திருஷ்டியெல்லாம் அந்த லெவலில் இருக்குது. ஸோ சாயந்தரத்துக்குள்ளே சண்டை வரும். அது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளால் நீங்களும் உங்கள் மனைவியும் பிரிஞ்சே இருப்பீங்க. அங்கே காரணமே தெரியாது, என்ன காரணமே தெரியாமல் பிரிஞ்சிருக்கிறவங்க தான் அதிகம். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் குடும்பத்தில் வந்து அளவு கடந்த சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் தருகிறார். அதை குரு பகவான் சேர்ந்து பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரத்தன்மை என்பது வலுப்படுகிறது. பணம் வருவதற்கான வழிகள் என்பது வாரானா இவ்வளோ கலெக்ஷன், இங்கே போவேன், இப்படி பண்ணுவேன், இந்த கடையிலேருந்து இவ்வளோ வாடகை வரும், இந்த வாடகை வச்சு இப்படி ரொட்டேஷன் பண்ணுவேன், இப்படி கால்குலேட் பண்ணுவேன், இதை சேவிங் பண்ணுவேன், இந்த காசை வச்சு நான் குடும்பம் நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிமேட்டிக்கான ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு கிடைக்கும். எந்தெந்த காசை நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க, எந்தெந்த காசை நீங்கள் வந்து பயன்படுத்த போகிறீங்க, எந்தெந்த காசை ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கிற ஒரு ஐடியாலஜி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மட்டற்ற மகிழ்ச்சி மட்டுமல்ல, வாழ்க்கைக்கான திறவுகோலாகவுமே உங்களுக்கு இந்த பயிற்சி அமைய போகிறது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.